நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. குடி வந்து எப்பயுமே வந்து ஒரு தடவை எடுத்தோம்னா அது வந்து டேமேஜ் பண்ணாது, அதாவது அந்த வந்து கல்லீரலை பாதிப்படுத்தாது. அது வந்து அளவு பொறுத்து இருக்கு. ஒரே நேரத்துல நிறைய எடுத்தாலும் அடி வாங்கிடும். அதே மாதிரி நாளுக்கு தினமும் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, நாள் கணக்குல ஆண்டு கணக்குல மாச கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் அத வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுக்கும் போது என்ன ஆகும், கல்லீரல்ல இருக்கிற அந்த லிவர் செல்ஸ் சொல்லுவோம், அணுக்கள், அது வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு கட்டம் ஒரு கட்டமும் அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து போகும். ஆரம்பத்துல அது பேர் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். ஃபேட்டி லிவர் அப்படின்னா லிவர்ல வந்து கொழுப்பு வந்து தேங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அது ஃபர்ஸ்ட் அறிகுறி. அது வந்து வெளியில தெரியாது. ஸ்கேன் பண்ணா அந்த ஃபேட்டி லிவரை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன ஆகும்னா கல்லீரல் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து புண்ணே ஆகும். புண்ணு ஏற்படும். அந்த புண்ணு ஏற்படும் போது கண்டிப்பா வந்து பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மஞ்சக்காமலையோ இல்ல ஜீரண கோளாறு இது மாதிரி சில பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படும். அப்போ நாங்க மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுவோம், பரிசோதிச்சுட்டு இல்லப்பா நீங்க வந்து இப்ப குடியை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவர் அந்த ஸ்டேஜ்ல நிறுத்திட்டாருன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய அறிவுரையும் தாண்டி அவர் மேலும் மேலும் குடிக்க நேரிட்டால் மேலும் மேலும் வந்து கல்லீரல் வந்து அடி வாங்கும். கல்லீரல் வந்து ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு, அது எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். ஆனா அடி வாங்கிடுச்சுன்னா எந்திரிக்காது. அவர் மஞ்சள் காமாலையால் இறந்தார். ஆரம்ப காலத்தில் உடலில் சில்வர் பெயிண்ட் பூசிக்கொண்டு மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. அவர் குடிப்பழக்கத்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். இப்படி நடிகர் ரோபோ சங்கர் மரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் அவர் கடைசியாக சிகிச்சை பெற்ற மருத்துவமனை கொடுத்த ரிப்போர்ட், அதில் கொடுக்கப்பட்ட தகவல் என்ன, அவருக்கு எதனால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்கிற அதிர்ச்சி பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இது குறித்து அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை பேராசிரியர் டாக்டர் ராமலிங்கம் என்ன கூறுகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். ரோபோ சங்கருக்கு கடைசியாக சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை 18ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் ரோபோ சங்கருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டதாகவோ மஞ்சள் காமாலை வந்ததாகவோ சொல்லவில்லை. வயிறு என்பது குடல் மற்றும் இரைப்பையை உள்ளடக்கியது. எனவே குடல் மற்றும் இரைப்பையில் அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடிப்பழக்கம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? இப்ப அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ரிப்போர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரைப்பை குடல் சம்பந்தப்பட்டதுல அந்த பகுதியிலிருந்து ஒரு அதீத ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வயிறுல வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது உள்ள அந்த லிவருக்கான ப்ராப்ளமும் இருக்கலாம். மஞ்சள் காமாலை என்பது சிறு வயதில் இருந்து பெரிய வயது வரை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். நமது உடம்பில் பிலிருபின் எனப்படும் திரவம் இருக்கும். அது ரத்தத்தில் கலக்கும் போது மஞ்சள் காமாலை என சொல்கிறோம். அதாவது பிலிருபின் என்பது வேறொன்றுமல்ல, நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்ய நம் உடம்பில் இருந்தே உற்பத்தியாகும் திரவம்தான் பித்தம், அதாவது பிலிருபின். இந்த பித்தமானது கல்லீரலில் இருந்துதான் உற்பத்தியாகிறது. அப்படி உற்பத்தியாகும் பித்தமானது பித்தப்பையில் வந்து தங்கியிருக்கும். எப்போதெல்லாம் எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் பித்தம் அங்கிருந்து வந்து செரிமானம் செய்ய உதவும். அதாவது மஞ்சள் காமாலை என்பது வந்து ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு அறிகுறி. அது என்னன்னா, அந்த மஞ்சள்ன்ற அந்த அந்த கலர் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலர் வந்து என்னன்னா, அது பித்தம் அதிகமாச்சுன்னா மஞ்சள் காமாலைன்றதுதான். அந்த பித்தம்ன்றது வந்து கல்லீரல்ல உற்பத்தி ஆகுற ஒரு நமக்கு தேவையான ஒரு திரவம். அதாவது நாம ஆகாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை செரிமானம் செய்யறதுக்கு அந்த பித்தம் தேவை. அந்த பித்தம் வந்து கல்லீரல் பாதிப்படையும் போது ரத்தத்துல கலந்துரும். அந்த ரத்தத்துல கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கண்ணு மஞ்சளா காமிக்கிறது, அப்புறம் வந்து யூரின் சிறுநீரும் வந்து மஞ்சளா போகிறது, அப்புறம் இன்னும் அதிகமா போச்சுன்னா உடம்பே மஞ்சள் ஆயிடும். சோ இதுதான் வந்து மஞ்சள் காமாலைன்றது. இந்த மஞ்சள் காமாலைன்றது அறிகுறி, அது அறிகுறி, அது வந்து நோய் கிடையாது, அது அறிகுறி. அந்த அறிகுறிக்கு பின்னால வந்து நோய்கள் வந்து கல்லீரல் அடிபட்டுருக்குன்னு அர்த்தம். அதே நேரம் பித்தம் சரியான அளவில் இருக்க வேண்டும்.
ஆனால் கல்லீரல் சேதம் ஏற்படும் போது பித்தம் உடலில் அதிகமாகிவிடும். செரிமானத்தில் சிக்கல் ஏற்படுவது மட்டுமல்ல, கண் மஞ்சள் நிறத்தில் மாறும், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் மாறிவிடும், கை கால் தோள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். இதுதான் மஞ்சள் காமாலை. எந்தெந்த காரணங்களால் கல்லீரல் சேதமடைந்தாலும் அதை நமக்கு அறிகுறியாக காண்பிப்பதுதான் மஞ்சள் காமாலை. அதனால் மஞ்சள் காமாலை என்பது நோய் அல்ல, நோய்க்கான அறிகுறி. ஹெப்பாட்டிட்டிஸ் A, ஹெப்பாட்டிட்டிஸ் B, ஹெப்பாட்டிட்டிஸ் C என வைரஸ் கிருமி தொற்றால் கல்லீரல் சேதமாகலாம். இதெல்லாம் 1 வாரம் 10 நாட்களில் சிகிச்சை அளித்தாலே குணமாகிவிடும். ஆனால் மது குடிப்பதால் ஏற்படும் கல்லீரல் சேதம்தான் இப்போது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. உடல் பருமன், அதாவது உடல் எடை அதிகரிப்பதாலும் கல்லீரல் சேதம் ஏற்படுகிறது. நாம் அன்றாட வாழ்வில் சாப்பிடக்கூடிய ஒரு சில மாத்திரையை கொஞ்சம் கூடுதலாக எடுத்தாலே கல்லீரல் சேதம் ஏற்படும். உடல் எதிர்ப்பு சக்தி கோளாறுகளாலும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரஸ் கிருமிகளால அது வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஓகே சார். அப்புறம் குடிப்பழக்கத்தாலையும் வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். ஓகே சார். அப்புறம் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் வந்து அதிகமா ஒரு பிரச்சனையை நம்ம சமுதாயம் வந்து எதிர்கொண்டு இருக்கிறது. ஓகே சார். ஓகே சார். இது வந்து உடல் எடை அதிகரித்தாலும் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். ஆமா, பாதிப்பு ஏற்படும். அதுதான் வந்து இப்ப அதிகமாவும் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து அந்த எது மேஜர் சார்? குடிப்பழக்கம் அப்புறம் வந்துட்டு உடல் பருமன் ரெண்டும் தான் அதிகமாயிட்டு இருக்கு இப்ப. ஓகே சார். ஓகே. அப்புறம் 4வதா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மருந்து மாத்திரைகள்லாம் வந்து சிலதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஓகே. சில நேரத்துல வந்து ஒரு கெமிக்கல்ஸாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேர் டாக்ஸின்ஸ் நாங்க சொல்லுவோம். ஓகே சார். ஓகே சார். இது மாதிரியும் வரும். மற்றபடி காரணங்கள் எடுத்துக்கிட்டா எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகளாலும் வரும். இதுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம் தான் இப்போ வந்து நாளுக்கு நாள் நம்ம சமுதாயத்துல வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் ரோபோ சங்கருக்கு குடிப்பழக்கம் இருந்ததாக கூறப்படுவதால் கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் இப்படிப்பட்ட அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் ஏற்படும். தொடர்ந்து மது குடிப்பதால் கல்லீரலில் இருக்கும் செல்கள் சேதமாகி கொழுப்பு தேங்க ஆரம்பித்துவிடும். அதற்கு ஃபேட்டி லிவர் என்று பெயர். இதன் அடுத்த கட்டமாக புண் ஏற்படும். அப்போதே மஞ்சள் காமாலை, ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அப்போதே குடியை நிறுத்த வேண்டும் என மருத்துவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லி விடுவார்கள். அந்த ஸ்டேஜிலேயே நிறுத்திவிட்டால் தப்பித்து விடலாம். ஆனால் அந்த அறிவுரையையும் மீறி மீண்டும் மீண்டும் குடிக்க நேரிட்டால் அவ்வளவுதான். கல்லீரல் என்பது அற்புதமான உறுப்பு. அது எவ்வளவு அடித்தாலும் தாங்கும். ஆனால் ஒரு முறை அடி வாங்கி வீழ்ந்து விட்டால் எழாது. 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் போகும்போதுதான் கல்லீரல் முற்றிலுமாக செயலிழக்க ஆரம்பித்துவிடும். அது செயலிழக்க உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதில் ஒன்றுதான் இந்த மஞ்சள் காமாலை அறிகுறி. ரோபோ சங்கர் உடல் எடை குறைந்ததே கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜ் தான் என சுட்டி காட்டுகிறார் டாக்டர் ராமலிங்கம். இந்த உடல் எடை அவருக்கு குறைஞ்சது, இப்போ வந்து அவருக்கு நடுவுல வந்து உடல் எடை மொத்தமாவே குறைஞ்சது, அது எந்த ஸ்டேஜ்? ஆமா கரெக்ட். அவர் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் நல்லா வந்து அதிகமா இருப்பார், உடம்பு எடை அதிகமா இருக்கும். இப்போ கடைசியா சமீபத்துல பார்க்கும்போது இழைச்சிருக்காரு. அது என்னன்னா, இது மாதிரி கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க 4வது கட்டத்துக்கு போகும்போது உடல் வந்து இழைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதிர்ப்பு சக்தியே இருக்காது இல்லைங்களா அவங்களுக்கு. ஆமா ஆமா. அந்த 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 அப்போ வந்து உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அது எதிர்ப்பு சக்தி இல்லாம போகிறதுனாலதான் அந்த உடல் எடை குறையுது. ஓகே ஓகே. எலும்பெல்லாம் வீக் ஆயிடும், சதெல்லாம் வீக் ஆயிடும், எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.